Hey guys, நீங்க பார்த்துக்கலாம் இந்த யூடியூப் சேனல். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 1 TB ஹார்ட் டிஸ்கோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம கையில பார்த்துட்டோம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்கோட பேக்கேஜ் இருக்கு. பேக்கேஜோட டாப்ல Toshiba அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே USB 3.0 ஹார்ட் டிஸ்க் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் டாப்ல 1 TB ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே 3 இயர்ஸ் வாரண்டி அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த சைடில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பாக்ஸை டர்ன் பண்ணலாம். பாக்ஸை டர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஹார்ட் டிஸ்கோட மாடல் நம்பரை கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி நிறைய விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஃபரன்ஸுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம பேக்கேஜில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த நைஃபை வச்சு இந்த பேக்கேஜை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேக்கேஜுக்குள்ள இருக்கிற என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத இப்போ பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேக்கேஜ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. முதல்ல நமக்கு எடுத்தோன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்கை கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா ஹார்ட் டிஸ்க்கு ப்ரொடெக்ஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த விதமான டேமேஜும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் இப்போ இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை அன்சைடு வச்சுட்டு மீதி விஷயங்கள் பார்த்தலாம். ஸோ அடுத்து நமக்கு யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்கோட யூசர் மேனுவல். இப்போ நம்ம இந்த ஹார்ட் டிஸ்கை பற்றி பார்த்தலாம். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்கை நம்ம இந்த கவர்லேருந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ வெளியே எடுத்துகிட்டு பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்பவே ஷைனிங்கான ஒரு சர்ஃபேஸோட இருக்குது. அண்ட் சைடில் நமக்கு ஒரே ஒரு போர்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. மேலே Toshiba அப்படிங்கிற கம்பெனி நேமையும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஒரே ஒரு ஸ்டிக்கர் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹார்ட் டிஸ்க்கு எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ணக்கூடிய போர்ட்டு பக்கம் போயிடலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட். ஸோ இந்த போர்ட்டோட லென்த் பக்கம் வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. இந்த போர்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஹார்ட் டிஸ்கையும் லேப்டாப் ஆர் பிசி கூட நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். இந்த போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா USB 3.0. ஸோ இந்த போர்ட் தான் நம்ம ஹார்ட் டிஸ்கோட கனெக்ட் பண்ணணும். ஓகே கைஸ், இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இதை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்கை பிசியில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னும் பிசியில் போயிட்டு அந்த ஹார்ட் டிஸ்கோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். முதல்ல நம்ம இந்த பின்னை ஹார்ட் டிஸ்கோட கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்கோட இந்த பின்னை கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் அதோட இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய USB போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை நம்ம பிசியில் கனெக்ட் பண்ணோம். நம்ம எந்த பிசி ஆர் லேப்டாப் எதில் நம்ம இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ண போகிறோமோ ஸோ அதில் நம்ம ப்ளக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஹார்ட் டிஸ்கை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா பிசியில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஹார்ட் டிஸ்கோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்த்தலாம். இந்த ஹார்ட் டிஸ்கோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தப்ப நமக்கு 931 GB வரைக்கும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளால 931 GB இந்த ஹார்ட் டிஸ்க் மூலிமா ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இந்த ஹார்ட் டிஸ்கோட ப்ரைஸ் செக்மெண்ட் பக்கம் போயிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3999க்கு இந்த ஹார்ட் டிஸ்கை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹார்ட் டிஸ்கை யூஸ் பண்ணதில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஹார்ட் டிஸ்க் நமக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. அண்ட் இதோட பில்டு குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல முடியும். அண்ட் இந்த ஹார்ட் டிஸ்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கையில் பிடிக்கிறதே நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியதில்ல. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த ஹார்ட் டிஸ்கை நீங்கள் வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் போயிட்டு பை பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதுக்கான லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணிக்கேன். ஸோ அங்கேயும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விதமான அப்டேட்ஸ் அங்கே கிடைக்கும். அண்ட் நிறைய விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஷேர் பண்ணுவோம். ஓகே கைஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்க வரைக்கும் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. ஸ்டே டியூன்ட்.